வாங்க மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என் தங்கச்சியோட பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சின்ன பசங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் கிராண்டாக பண்ணோம். இது வந்து ஒரு 5th பர்த்டே. ஸோ அதனால் சிம்பிளாக வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன குட்டி பசங்களாம் கூப்பிட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு சர்ப்ரைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த சர்ப்ரைஸை பார்க்கும்போது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஸ்டன்னாகி நின்ட்டா. இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த சர்ப்ரைஸ் தான் பார்க்குறேன். இது வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு வந்து சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக சைக்கிள் சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. சின்ன வயசில் நம்மளுக்கு கிடைக்காததை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து பார்க்குறது தான் இப்போ இருக்க அப்பா அம்மா வந்து அப்படி தான் நம்ம ஆசைப்பட்டுட்ருக்கோம். அதே தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஸோ என் பையனுக்கு சைக்கிள் இருக்கிறதுனால அது குட்டி சைக்கிள் இவ்வளோலாம் ஓட்ட முடியாது. ஸோ இவ வந்து கொஞ்சம் 5 இயர்ஸ்னால கொஞ்சம் பெரிய சைக்கிளாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள்லாம் வாங்கிட்டு வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் உட்கார வச்சு அவளுக்கு எப்படி எட்டுதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகே, அவளுக்கு எட்டுச்சு. அவளும் ஓட்டுறா. ஸோ வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அவளுக்கு எட்டுச்சு. நான் நினச்சேன் அவளுக்கு எட்டாதோ இல்லை பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன் நான். ஓகே, ஏன்னா வாங்கும் போதே கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டா இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது கொஞ்சம் ஒரு 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷாப்பில் வாங்கும்போது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் பெரிய சைக்கிளாகவே எடுத்துட்டேன். கால் எட்டாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேலன்சிங் 2 வீல் இருக்கிறதுனால. ஸோ அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் என் பையன் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கொஞ்சம் சைக்கிளில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேக் கட்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு கேக் வாங்கி சரி ஆல்ரெடி அவங்க வீட்டில் ஒன்று வெட்டிட்டா. சரி நம்ம வீட்டில் ஒன்று கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் ஒன்று கட் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான். சும்மா நானும் என் தங்கச்சும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணோம். நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்தது பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்கி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, பாப்பாவோட அப்பா, என் பையன், என் தங்கச்சி தான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ அதனால் அந்த வீடியோக்குள்ளே வர முடியல. இப்போ எல்லாேருக்கும் கேக் கொடுத்துட்ருக்கா. சின்ன பசங்களாம் இந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. அவளுக்கு என்னென்னா கேக் கட் பண்ணணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணும், எதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ என்ன சர்ப்ரைஸ் இருக்குது, என்ன வாங்கி வச்சுருக்கீங்கம்மா அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த குழந்த வருஷம் எனக்கு வந்து பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் தங்கச்சி பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அது இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும் அவளை சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் இப்போ இவ தான் என் தங்கச்சி. ஸோ இப்போது இவ வந்து கேக் வந்து ஊட்டுறா. அவள் வந்து ட்வின்ஸ் அவளுக்கு. ஸோ அந்த ட்வின்ஸில் ஒன்று தான் இப்போது அவங்க டாடி தூக்கி வச்சுருக்காங்க. இன்னொன்று இப்போ எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து